போன பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இரணியன் என்ன பண்ணுறான், திருப்பி 2வது தடவையாக பிரகலாதனை அந்த அசுர குருகுலத்துக்கு அமிச்சு நீ என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் கொடு, ஆனால் பிரகலாதன் என்ன பண்ணணும், நாராயணாங்கிறத மறந்து இரணியன் அப்படிங்கிறத அவன் மனசில் நல்லா பதிய வச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இல்லையா. கொஞ்சம் நாள் போகுதான், கொஞ்சம் காலங்கள் போன பிறகு இரணியன் என்ன பண்ணுறாராம், திருப்பியும் பிரகலாதனை கூப்பிட்டு அனுப்புகிறாரு, அவன் மனசு மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு. ஆனால் இப்போவும் 2வது வாட்டி அவங்க அப்பா கிட்ட அவர் வரும்போதும் அவர் மனசு மாறலையாம். காலங்கள் தான் கடந்து போதே தவிர அவரோட மனசில் இன்னும் யார், பெருமாளான மகாவிஷ்ணு தான் குடியிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்கிற ஸ்லோகம் என்னென்னா, சனோ விஷ்ணுர் மகிழ்வித்தம் அப்படின்னு சொல்கிறார். அதான் பிரகலாதன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சனோ விஷ்ணுர் மகிழ்வித்தம் அப்படின்னா, இப்போ கேட்குறான் இரணியன், இப்போ நீ படித்த சாராம்சம் ஃபஸ்ட் டைம் கேட்டான் இல்லையா சாராம்சம், அதே மாதிரி இப்போவும் என்ன பண்ணுறாராம், இப்போ நீ படிச்சுன்னு வந்த சாராம்சத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போது பிரகலாதன் என்ன சொல்கிறான், முதல் வாட்டி மகாவிஷ்ணு எங்கேயும் நிறைஞ்சு இருக்காரு அப்படின்னு சொன்னான். இந்த வாட்டி என்ன சொல்கிறான்னா, மகாவிஷ்ணுவை நம்ம மகிழ்விக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்ம நடத்தையும் இருக்கணும்ப்பா, அதுதான் நான் படித்த சாராம்சம் அப்படின்னு சொல்கிறாராம். தான் திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியாரும் என்ன சொல்கிறாங்களாம், உனக்கே யாம் யாட் செய்வோம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய சந்தோஷம், பெருமாள் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு ஒரு வரையறை வச்சுருக்கானோ அந்தந்த வரையறையில் நான் என்னை உட்படுத்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னவான்னா, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேலை செஞ்சால் அவன் நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பானா, சுப்பீரியர்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேலை செஞ்சால் தான் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் இந்த லௌகீகமான வாழ்க்கையிலேயே நம்ம மேலே இருக்கிறவங்கள பூர்த்தி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பெருமாளுங்கிறவன் யாரும் பரம்பொருள், நம்மளை படைச்சவன், சண்டை சராசரத்தையும் படைச்சவன். அப்போ அவனை மகிழ்விக்க தானே நம்ம வாழணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தால் எப்படி அப்புறம் நம்ம கேட்குறதெல்லாம் அவன் செய்வான். பிரகலாதன் சொல்கிறான்னா, சகானகா விஷ்ணுஹூ அப்படின்னு சொல்கிறானா, அதாவது சகானகா விஷ்ணுஹூன்னா விஷ்ணு என் முன்னாடி நிற்கணும், அவன் என் முன்னாடி என்கிட்ட அவன் வந்துட்டான்னா அப்புறம் எனக்கு வேறு என்னப்பா வேணும், அதனால நான் எப்படி இருக்கணும்னா அவனை சந்தோஷப்படுற மாதிரி நான் இருக்கணும், அதுதான் என்னுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இரணியன் என்ன பண்ணுறான், சரி ஓகே, இனிமேல் இவனை திருத்த முடியாது, இவனை இப்படியே விட்டான், இவன் என்ன பண்ணுவான், இன்னொரு 4 பேர் இவன் கட்சியில் சேர்ந்து பெருமாள் தான் பெருசுன்னு ஆரம்பிச்சிருவாங்க, என் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, இவனை என்ன பண்ணலாம், சிறையில் போட்டு இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், பிரகலாதனை சிறைச்சாலை கொண்டு போயிட்டு இரணியன் கிட்டே இருக்கிற அந்த ராட்சசர்கள் கிட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாராம். சரின்னு அந்த ராட்சசர்கள்லாம், சின்ன பையன் தானே பிரகலாதன், என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 வயசோ 12 வயசு குழந்தை. ஸோ அந்த குழந்தைய கொல்றதுக்கு என்ன பண்ணுறாங்களாம், பெரிய பெரிய ஆயுதங்களோட கிட்டத்தட்ட 100கணக்கான ராட்சசர்கள் பிரகலாதன் கிட்ட வராங்களாம்.